ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணப்படாத பெஸ்ட்டான ஜாப் ஒன்று தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான 6 ஃபிகரில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஜாப் ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்கப்படுறேன். நீங்கள் இப்போ தான் ஹை ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் அப்படி இல்லாட்டி டிகிரி ஒன்று அப்படி இல்லாட்டி நான் ஒரு விஷயம் ஒன்று ஸ்கில் ஒன்றை லேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதையில் உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நிறைய ஏர்னிங்ஸ் இல்லை. ஸோ உங்களோட ஸ்கில்லை மாற்றி உங்களோட ஜாப்பை வேற ஒரு நல்ல பெஸ்ட்டான ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத நல்ல ஸ்கோப் இருக்கிற ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு ஜாப் ஒன்று தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டான ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜாப் என்னன்னு சொன்னால் Web3 அண்ட் பிளாக் செயின் கரியர்ஸ். Web1 Web2 Web3 ஒரு சின்ன கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் Web1 அதில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், வெப்சைட் எழுதிக்கும், அதை போய் சும்மா பார்த்துட்டு வர மாதிரி தான். அதுக்கப்புறம் Web2ங்கிற ஒரு எவல்யூஷன் ஒன்று வந்திக்கு. Web2வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், செய்யலாம். இப்போ ஃபேஸ்புக் இதெல்லாம் Web2வில் வந்தது. இப்போ விக்கிபீடியாவெல்லாம் Web1ங்கிற கன்செப்ட். ஓகே, ஆதி காலத்தில். அதுக்கப்புறம் Web2 எவல்வ் ஆகி இப்போ Web3 நோக்கி போயிட்டு இருக்கும். Web3யில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஃபுல் கன்செப்டே நம்மளோட டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுறோம், இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஓன் பண்ணாமல். அதாவது Web3 வாலெட்டுகளை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு எப்போ நீங்கள் உங்களோட வாலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணீங்களோ அப்போவே உங்களோட எல்லா டேட்டாவும் உங்களோட வாலெட்டுக்குள்ளே வந்துடும். அந்த வெப்சைட்டோ அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனியோ உங்களோட எந்த இதையுமே ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓன் பண்ண மாட்டாங்க. இந்த Web3 பிளாக் செயினுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸியல் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்குது. அதுக்குள்ளே கிரிப்டோ, அதாவது இந்த பிளாக் செயின் Web3க்குள்ளே இருக்கிற ஒரு சப் கேட்டகரி தான் கிரிப்டோக்குள்ளே வர. அதை தாண்டி நிறைய டோக்கனைசேஷன் அது இதுன்னு சொல்லி வேறு லெவலில் இந்த ஃபீல்டு போயிட்டு இருக்குது. இன்னும் இது பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஊரில் இருக்கிறார்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்ஜினியரிங்கும் டாக்டரும் நல்ல ஃபீல்டு தான் அது. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஜாப் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணணும், 6 ஃபிகரில் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரியான இன்டிமாண்ட் ஸ்கில்களை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஓகே, Web3 இந்த பிளாக் செயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரியான ஸ்கில்லுக்குள்ளே, அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்களும் இருக்குது. அதாவது டெக்னிக்கல் இல்லாமல் கூட நிறைய ஜாப்ஸ்கள் இருக்குது. நான் இன்றைக்கு கதைக்க போகிறது டெக்னிக்கல் விஷயங்கள் ஏர்ன் பண்ணி 6 ஃபிகரில் ஏர்ன் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் நான் இதில் கதைக்க போகிறேன். அப்படி டெக்னிக்கல் இல்லாத என்ன ஜாப்புகள் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்லுகள் இல்லாமல் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டா? எஸ் இருக்குது. அது சம்மந்தமான வீடியோ வேணும்னு சொன்னால் கீழே கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். முதலாவது ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயின் டெவலப்பர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசிக் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது கோடிங் தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் சாலிடிட்டிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் படிப்பீங்கன்னா நீங்கள் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகலாம். அதாவது நீங்கள் டிரெக்டாக போய் நீங்கள் எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நாலேஜ் பேசிஸ் இல்லாமல் டிரெக்டாக பிளாக் செயின் செய்யலாமான்னு கேட்டால் சிலாக்களால் தான் முடியும். ஆனால் உங்களுக்கு பேஸ் ஒன்று வேணும், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பிங் அந்த பேஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக இதில் நீங்கள் வர லெவலில் ஆகலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உள்ள இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு பிளாக் செயினுக்குரிய அந்த சாலிடிட்டி, அந்த C++, அந்த நார்மல் கோடிங், அட்வான்ஸ் கோடிங்களை லேர்ன் பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளுக்கு போயிடலாம். இப்போ அநேகமான Web3 ஜாப்புகள் மற்றது பிளாக் செயின் டெவலப்பர் ஜாப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும், காலேஜ் டிகிரி இருக்கணும் சொல்லி எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. உங்களால் ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண உங்களோட போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டெவலப் பண்ணின இதை காட்டினீங்கன்னால ஈஸியாக 6 ஃபிகர் சேலரி ஈஸியாக எடுக்கலாம். 6 ஃபிகர்னு சொல்கிறது $100,000 மேலே. $100,000 இயருக்கு நம்ம ஸ்ரீலங்கன் காசுக்கு 3 கோடிக்கு மேலே. நீங்கள் வருஷத்துக்கு 3 கோடி ஏர்ன் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில். ஓகே, மந்த்லி ஏர்னிங். ஓகே, அதுவும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் நீங்கள் வர நாடுகளுக்கு போகிறதால ஈஸியாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ்லேயே நீங்கள் இந்த சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரீலான்சிங்கில் ரெண்டாவது இன்டிமாண்ட் ஸ்கில்லில் இந்த பிளாக் செயின் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ கூட இது கொஞ்சம் காலம் ஃபர்ஸ்ட் இதில் பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்பர் 1ல் இருந்துக்கு லிங்க்டின் ஸ்கில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 2ல் ஸ்டில் நம்பர் 2ல் இது ஹை டிமாண்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஈஸியாக 100,000லேருந்து 140,000 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஆவரேஜ் சேலரி எடுத்துக்கலாம் இயருக்கு. ஓகே, ஈஸிலி. அடுத்தது உங்களுக்கு வார சேலரியில் அதோட சேர்த்து சேலரியோட அடிஷனலாக உங்களுக்கு ஐசிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். இப்போ என்னென்னா புது கிரிப்டோ கம்பெனிகள், புது பிளாக் செயின் கம்பெனிகள் அவங்க டோக்கனை லான்ச் இது அவங்க ஆரம்பிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட புது கிரிப்டோ கரன்சி டோக்கனையோ கிரிப்டோ கரன்சியோ லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டீமுக்குள்ள ஒரு பார்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அலோகேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் அநேகமாக அந்த கிரிப்டோ கரன்சி டோக்கனமிக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஒரு கோயினிட அதில் டீமுக்குன்னு சொல்லி ஒரு 10%, 20%, 30% அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீமுங்கிற அலோகேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற டெவலப்பர்ஸுக்கு போகும், மார்க்கெட்டிங் பார்ட்டிக்கு போகும், அப்படி நிறைய விஷயத்துக்குள்ளே போகும். அப்போ நீங்கள் ஒரு
ஒரு பிளாக் செயின் டெவலப்பராக உள்ளுக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒரு பங்கு உங்களுக்கும் வரும். நாளைக்கு அந்த ப்ரொஜெக்ட் சக்ஸஸ் ஆகி பெரிய அளவில் போகக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச அந்த ஐசிஓவில் கிடைச்ச அந்த ஃப்ரீ காயின்ஸே வர்த் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ சொலானா, அந்த எத்தூரியம், அதை போன்ற கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஏர்லி அடாப்டர்ஸ், அதாவது நீங்கள் ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதில்ல, நீங்கள் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு பெரிய ஒரு அளவில் டோக்கன் அலோகேஷன் கிடைச்சிருக்கு. அதே உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் மேக் பண்ணி தந்திருக்கும். ஓகே, ஃபியூச்சரில் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் டெவலப் பண்ணுவீங்க, டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்கள் டெவலப் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் டே டு டே, அதாவது டே டு டே பாவனைக்கு இன்னும் வரல, அதுக்கு இன்னும் ஒரு 5-10 வருஷம் போகும். ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ இது ஏர்லி அடாப்ஷனில் இருக்குது. இந்த வெப்3 இந்த பிளாக் செயினுங்கிற கேஸ்லாம் ஏர்லி அடாப்ஷனில் இருக்குது. நிறைய கம்பெனிகள் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாய்ச்சிட்டு இருக்கிற எல்லா வெப்2 கம்பெனியும் ஒரு கட்டத்தில் வெப்3க்கு மாறத்தான் போகுது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ஏர்லியாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்களோ அவ்வளோக்கு குயிக்காக நீங்கள் thousands of millions of dollars நீங்கள் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, அது இதுக்கு இன்டிமாண்ட் அடிக்கிற சாஃப்ட்வேர் நாலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் Solidity, அதோட C++ங்கிற இதுதான். அநேகமாக C++ நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுகளுக்காக லேர்ன் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து நீங்கள் Solidity லேர்ன் பண்ணுவீங்கன்னா பிளாக் செயின் டெவலப்பர் ஈஸியாக ஆகலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த அவுடேட்டட் ஸ்கில்களான நார்மல் விஷயங்களை செஞ்சு 1000 லட்சத்தில் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்கான பூமிங்கில் இருக்கிற இதை மாதிரியான ஸ்கில்களை லேர்ன் பண்ணி 100ல் ஒரு ஆளாக, அப்படி இல்லாட்டி 1000ல் ஒரு ஆளாக, சின்ன ஒரு குரூப்புக்குள்ள ஒரு ஆளாக இருந்து 6 ஃபிகரில் மணி மேக் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் நாலேஜ் கட்டாயம் தேவை உங்களுக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த கோடிங், இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொஞ்சமாக தேவை. அப்படி கொஞ்சமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதை பற்றி படிக்கலாம். அடுத்தது இதை படிக்கிறதுக்கு நிறைய ஃப்ரீயாகவே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது யூடியூப்பில் அங்கேன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன கோர்ஸ்களோட நீங்கள் ஈஸியாக வாங்கி படித்து கொள்ளலாம். ஓகே, இதை அடுத்தது 100% ஷுவர் நீங்கள் கட்டாயம் ஒரு டிகிரி ஒன்று செஞ்சிருக்கணும் எந்த அவசியமும் இல்லை. அநேகமான பிளாக் செயின் டெவலப்மெண்ட் ரோல்ஸுக்கு உங்களால் ஒரு ப்ராடக்ட் ஒன்றை பில்ட் பண்ண இயலுது, சாஃப்ட்வேர் ஒன்றை பில்ட் பண்ண இயலுது, வெப்3 ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்று டெவலப் பண்ண இயலுதுன்னு சொன்னாலே உங்களை ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதை தாண்டி இதுக்குள்ளே டெக்னிக்கல் இல்லாமல் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓகே, அந்த டெக்னிக்கல் இல்லாத ஃபீல்டுகள் சம்மந்தமான வீடியோ வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சம்மந்தமான என்னென்ன வெப்3 பிளாக் செயின் ஃபீல்டுக்குள்ளே டெக்னிக்கல் ஸ்கில் இல்லாத விஷயங்கள் இருக்குங்கிற, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பை.